நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் குறிப்பாக காசாவில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தினாலும் இதுவரைக்கும் ஈரான் அது தொடர்பான எந்த சமிக்ஞைகளையும் கொடுக்காமல் இருக்கிறது. யுத்தத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சதை விட யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப அமெரிக்கா நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான்ல, இந்த கால பகுதிகளில் தான் அதிகமாகவே ஈரான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. எது எப்படி போனாலும் அமெரிக்காக்காரன் ஈரான்காரனுக்கு செஞ்ச பெரிய நலவே என்னன்னு கேட்டா, அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய எண்ணெயினுடைய ஒரு பீப்பாய்க்கான விலை, ஒரு பேரல் விலை கடந்த ஒரு மாதத்தில் $90 கீழே வரவே இல்லை. குறைஞ்சது $90 வித்திருக்கிறாங்க. பல நாட்களில் அதனுடைய விலை ஒரு பேரலுங்கிறது $100 வரைக்கும் போயிருக்குது. ஒரு பேரல் $100 கணக்கு பிரகாரம் ஈரான் கடந்த ஒரு மாதத்தில் எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக மொத்தமாக $4.97 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டி இருக்கிறார்கள். $4.97 பில்லியன், கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஈரான் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஷாக் நியூஸ் என்னன்னு கேட்டா, போர் தொடங்குறதுக்கு முன்னாடி, யுத்தத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள ஈரானுடைய சம்பாத்தியம், ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியினுடைய வருவாயாக 3.45 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 3 பில்லியன் நினைச்சுக்கிறங்க. இப்ப 5 பில்லியன் வரைக்கும் அவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய ஏற்றுமதியின் மூலமாக 40% வருமானத்தை கூடுதலாக ஈரான் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சதை விட யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப அமெரிக்கா நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான்ல, இந்த கால பகுதிகளில் தான் அதிகமாகவே ஈரான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. எது எப்படி போனாலும் அமெரிக்காக்காரன் ஈரான்காரனுக்கு செஞ்ச பெரிய நலவே என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் பொருளாதார தடை என்று சொல்லி சம்பாத்தியத்துக்கு, வருமானத்துக்கு தடைகளை விதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நிஜமாகவே தடையை விதிச்சு முழுமையாக பிசினஸுக்குரிய வழியை செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. நல்லபடியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த குவைத்துக்கு, பஹ்ரைனுக்கு, சவுதிக்கு, இந்த நாடுகள் எதுக்குமே பிசினஸ் கிடையாது. எதையுமே ஏற்றுமதி செய்ய முடியாது. ஏன்னா ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்குது. வியாபாரமே செய்ய முடியாமல் இருந்த ஈரான் ஜெகஜோதியாக சூப்பராக பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் செஞ்ச மிகப்பெரிய நலவாக இதைத்தான் பார்க்க முடியும். உலக நாடுகள் எவ்வளவு பெரிய மோசமான கேவலமான ஒரு நடத்தையாக அவருடைய செயல்பாடுகள் உலக நாடுகளுக்கு மாறி இருக்கிறதுங்கிற, ஈரானுக்கு நலவு மற்ற நாடுகளுக்கு எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. சும்மாவே இருந்திருக்கலாமடா, அவன் பாட்டுக்கு அவன் இருந்தா, எங்க பாட்டுக்கு நாங்க இருந்தோம், இப்படி செஞ்சுட்டியே என்று யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதி 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஆபத்தான மண்டலமாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஜிபிஎஸ் வசதியோட கூடிய மிதக்கும் கன்னிவெடிகளை ஈரான் அங்கே வைத்திருக்கிறது. எனவே அங்கே யார் நுழைஞ்சாலும் கம்ப்யூட்டர் மூலமாக அல்லது ஜிபிஎஸ் மூலமாக அவங்க அந்த கப்பல்களை வெடிக்க செய்ய முடியும். ஏன்னா கன்னி வெடிகளை நாங்கள் மாட்டி தான் வச்சிருக்கிறோம், ஜிபிஎஸ்ல இயங்குற விதமாக நாங்கள் செஞ்சிருக்கிறோம்ங்கிறாங்க. இந்த கன்னி வெடிகளை அகற்ற வேண்டும்னாலே கிட்டத்தட்ட 6 மாதம் பிடிக்குமா. 6 மாசத்துக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் கன்னி வெடிகளை அகற்றி முடிக்க முடியும். எனவே முதல்ல ஈரான் கேட்கறத அமெரிக்கா கொடுத்துட்டு சமாதானத்துக்கு போனால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். இல்லைன்னா கப்பல்கள் வெடித்து சிதறும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, கன்னி வெடிகளை ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளிலே பதிக்கக்கூடிய ஈரானுடைய படகுகள் மீது சுட்டு அழித்து தாக்குதல் நடத்துங்கள் என்று தான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். யாராவது கன்னி வெடிகளை கொண்டு வச்சாங்கன்னு சொன்னா அவங்கள சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவித்தல் விடுத்திருக்கிறாராம். அவன் தான் இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே வச்சுட்டானே, இப்ப என்ன புதுசா வைக்கிறது? இப்ப வச்சா சுட்டு தள்ளட்டான். ஆல்ரெடி வச்சது என்ன பண்ண போறீங்க? அதை யோசிக்கணுமா இல்லையா? அவன் ஆல்ரெடி அங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு ஐஆர்ஜிசியினுடைய படைகள் எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்கின்றன என்கிற செய்தியை ஐஆர்ஜிசி சார்பாக இன்றைக்கு நீதித்துறை தலைவரும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய கப்பல்கள் ஹொர்முஸ் எல்லைக்குள்ள வந்தது என்று சொன்னால்
எங்களை நோக்கி வந்தால் அவற்றை கண்டிப்பாக தாக்கி அளிப்போம்ங்கிறாங்க. அதற்காக அதிவேக படகுகள், ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட திரள் படை காத்திருக்கிறது என்று சொல்லி நீதித்துறை தலைவர் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. மட்டுமல்லாமல் ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபரூர் தீவுல கடல் குகைகளுக்குள்ள இருந்து அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக இந்த படகுகள் வேகமாக செயல்பட்டு தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். கடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது ஹொர்முஸ் பகுதிகளில். அந்த மலைகளில் குகைகளை தோண்டி அங்கதான் ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த தாக்குதல் போட்டை எல்லாம் நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த படகுகள் அவர்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால உள்ள எந்த கப்பல் வந்தாலும் தாக்குதல் நடத்துவோம்னு அறிவிச்சிருந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான தாக்குதல் கப்பல்களில் ரெண்டாக அறியப்படக்கூடிய USS மைக்கேல் மெர்பி என்று சொல்லக்கூடிய கப்பல், அதே போன்று USS பிராங்க் பீட்டர்சன் என்கிற 2 கப்பல், இந்த 2 கப்பலும் ஹொர்முஸுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணும் போதே ஈரானுடைய IRGC அறிவித்தல் விடுத்தது, நீங்க நுழைஞ்சீங்கன்னா உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் அறிவித்தல் விடுத்தார்கள். உடனடியாக அமெரிக்காவினுடைய போர்சஸ் என்ன பண்ணாங்கன்னா IRGC இடத்துல 15 நிமிடங்கள் டைம் தாங்க எங்களுக்கு, நாங்கள் மேலிடத்துல பேசிட்டு வர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க உடனடியாக பேசிட்டு முடிவெடுக்கணும், இல்லைன்னா 16 குரூஸ் ஏவுகணைகள் மூலமாக உங்களை தாக்குவோம் என்று சொல்லி இருந்தார்கள். குரூஸ் ஏவுகணைங்கிறது கப்பலை தாக்குறதுக்காக தயாரித்து வைத்திருக்கிறது ஈரான். எனவே அந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று சொன்னதோட உடனடியாக 15 நிமிடங்களுக்குள்ளாக எங்க மேல நீங்க அட்டாக் பண்ணிட வேணாம், நாங்கள் ரிட்டர்ன் போயிடுறோம் என்று சொல்லி அமெரிக்காவுடைய 2 கப்பல்களும் திரும்பி போயிருக்கின்றன என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்குள்ள சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, ஈரானுடைய ஆட்சி குலைந்திருக்கிறது, ஈரானுடைய இராணுவத்துக்குள்ள குழப்பம் வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறது ஈரான் கிடையாது, அமெரிக்காவினுடைய இராணுவம் தான்ங்கிறத இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். குறிப்பாக பென்டகன் சார்பாக எக்ஸத் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய கடற்படை செயலாளர் பெலன் என்கிறவரையும் பதவி நீக்கி இருக்கிறார். ஏற்கனவே ஏப்ரல் முதல் வாரத்தில் அவர் செய்த ஒரு காரியம்தான் இராணுவ தலைமை தளபதியாக செயல்பட்ட ஜெனரல் ராண்டி ஏ ஜார்ஜ் என்கிறவரையும் பதவி நீக்கி இருந்தார். இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் இந்த கடற்படையினுடைய செயலாளராக செயல்பட்ட பெலன் என்கிறவரையும் பதவி நீக்கி இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இவங்க கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது அவருடைய அறிவிப்பாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க இராணுவம் ஈரானை தோற்கடிக்க தவறிவிட்டதற்காக வெக்கங்கெட்டு போய் இந்த மாதிரி ஆக்களை பதவி நீக்கம் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே இந்த தருணத்திலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம், ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து பாலஸ்தீனம் மீது தன்னுடைய யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 தடவையாவது அவர்களுடைய தாக்குதல்கள் காசாவுக்குள் நிகழாமல் இல்லை. அதே நேரம் காசா எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபாவையும் முழுமையாக திறக்காமல் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு தொடர்ந்து அவர்கள் அநியாயம் இழைத்து கொண்டு வரக்கூடிய நிலையில தான் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எதிர்வருகிற சனிக்கிழமை நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனத்தினுடைய தைரல் பலா என்கிற பகுதியினுடைய நகராட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் குறிப்பாக காசாவில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த தேர்தலில் எந்த இடத்திலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பங்கெடுக்கவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சார்ந்த சில வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகிறார்கள், நேரடியாக அவர்கள் பங்கெடுக்கவில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் எதிர்வருகிற சனிக்கிழமை நடைபெறுவதற்கான மிக முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டால், காசாவினுடைய எல்லா செட்டப்புமே சீர்குலைந்து இருக்கிறது. எந்த ஒரு நடைமுறைகளையும் அடுத்து செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால நேரடியாக தேர்தல் நடத்தப்படுகிறது. அதன் மூலமாக நகராட்சி உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிற போது அங்கு ஓரளவுக்கு குடிநீர், அதே போன்று ட்ரைனேஜ் சிஸ்டங்கள் என்று ஒரு நாட்டினுடைய அடிப்படையான வேலைகளை செய்வதற்கான அடுத்த கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சமாதான நடவடிக்கை காரணமாக ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஆட்சியை கட்டங்கட்டமாக இன்னொரு குழுவுக்கு ஒப்படைப்பதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நேரடியாக அவங்க தேர்தலில் போட்டியிடலை, அதற்கு பதிலாக அவர்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள். எது எப்படி போனாலும் அந்த கண்ட்ரோல் அவர்களுடைய கையில் தான் இருக்க போகிறது என்பதிலும் எந்த மாற்றமும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். சனிக்கிழமை தைரல் பலாவினுடைய தேர்தல்களுடைய நிலை என்னவாகிறது, அதனுடைய ரிசல்ட் எப்படி வரப்போகிறது என்பதையெல்லாம் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரத்தில்
இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. ஈரான் ஆல்ரெடி அதை மூடி வச்சிருக்கிறாங்க. ஈரானுக்கு செல்கிற கப்பல்களுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவும் நாங்களும் ஹொர்முஸை மூடி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒருபுறம் இரு தரப்புமே நாங்க மூடி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அமெரிக்கா இதுவரைக்கும் ஈரானுடைய கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருக்கிறது. முழுமையாக கைப்பற்றியதற்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு ஆதரவான இஸ்ரேலுடைய கப்பல்கள் என்று அறிவிக்கப்படக்கூடிய 2 கப்பல்களை நேரடியாக ஈரான் கைப்பற்றி இருக்கிறது. அவர்களுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு அதை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் மேலதிகமாக இன்னொரு கப்பல் மீது தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். எனவே ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது எங்க அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, உங்க கையில் இல்லை என்கிறத திரும்ப ஈரான் உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தினாலும் இதுவரைக்கும் ஈரான் அது தொடர்பான எந்த சமிக்ஞைகளையும் கொடுக்காமல் இருக்கிறது. 2 தரப்புக்கும் இடையில ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயமே என்னன்னா, ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனிய விவகாரம் தான். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட நீங்கள் தரணும்னு அமெரிக்கா கேட்குறாங்க. ஆனால் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் என்ன ட்வீட் போடுவாருன்னு நாங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் பாரு, ஆனால் பேச்சுவார்த்தையில் வந்து உட்காந்துக்கிட்டு அதை எங்ககிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது அந்த யுரேனியம் செறிவூட்டல் என்பது எங்களுடைய நாலேஜ் சார்ந்த விஷயம். நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி எங்களுடைய அறிவையை உங்ககிட்ட அடமானம் வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. எனவே நாங்கள் அதை தரமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஈரானுடைய தரப்பு என்பதால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப இழுபறியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் நாங்கள் ஹொர்முஸை மூடினா என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அமெரிக்கா ஒரு வேலையை பார்த்தாங்க. நான் அதையும் மீறி ஈரான் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஹமீத் ரசா ஹாஜி பபாயி என்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹொர்முஸ் ஜலசந்தியில சுங்க கட்டணத்தினுடைய முதல் வருவாயை ஈரான் ஈட்டி இருக்கிறது என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார். ஹொர்முஸ்ல இருந்து எந்த கப்பல் போகணும்னாலும் வரணும்னாலும் எங்களுக்கு டோல்கேட் நாங்கள் அமைச்சிருக்கிறோம், பணம் கட்டிட்டு தான் போகணும்னு ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பதாகவும் பல கப்பல்கள் பணம் கட்டிட்டு போனதாக செய்திகள் வந்தாலும் அதை நேரடியாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகரே வெளிப்படையாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க்ல நேரடியாக முதலாவது கப்பலுக்கான பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இப்போ அங்கிருந்தும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். $2 மில்லியன் கட்டிட்டு தான் ஹொர்முஸ் வழியாக பயணிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவினுடைய தடைகளுக்கு பிறகு 10 மில்லியனுக்கும் அதிகமான ஈரானுடைய எண்ணெய்கள் வளைகுடாவை விட்டு வெளியேறி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு எரிசக்திகளை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை AFP உள்ளிட்ட பல செய்தி ஊடகங்களும் செய்தியாக மாற்றி இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக எண்ணெய் விற்பனையில் சம்பாதிச்சது யாருன்னு கேட்டால் ஈரான் தான் சம்பாதிச்சிருக்கிறாங்க. உலக அளவில் இந்த எரிசக்தி அதே போன்று சரக்கு விவகாரங்களில் கவனம் செலுத்தக்கூடிய வர்த்தக பகுப்பாய்வு நிறுவனமாக அறியப்படக்கூடிய வோடெக்ஸா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு அல் ஜசீரா சுட்டி காட்டுறாங்க. அதில் ஈரானுடைய தொடர்புடைய கிட்டத்தட்ட 34 எண்ணெய் கப்பல்கள் வளைகுடாவுக்கு உள்ள போய் வெளியே சென்றிருக்கின்றன. இந்த கால பகுதிகளுக்குள்ளாக உள்ள போய் தேவையான சரக்குகளை ஈரானுக்கு கொடுத்தும் இருக்கிறாங்க. ஈரான்கிட்ட இருந்து ஏற்ற வேண்டிய எண்ணெய்களை ஏற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு போயும் இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு வெளியே போயிருக்கக்கூடிய 6 கப்பல்கள்ல சுமார் 10.7 மில்லியன் பீப்பாய்களை கொண்ட ஈரானுடைய கச்சா எண்ணெய்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன என்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு, நாங்கள் அப்படியே சுற்றி வளைச்சிட்டோம், ஈரானுக்கு நகர முடியாது, அப்படி பிடிச்சி வச்சிருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை மீறி 10.7 மில்லியன் பீப்பாய்கள் பேரல்கள் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னா 10 மில்லியன் என்று சொல்லி சொன்னாலே 1 கோடி தாண்டிய பேரல்களை இன்னைக்கு அவங்க இதுவரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பிசினஸ் சொன்ன ஈரான் பண்ணிக்கிட்டு. இன்னும் சொல்ல போனா வர்த்தக புலனாய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய கெப்லருடைய அறிவிப்பை அல் ஜசீரா எடுத்து சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு பிரஸ் டிவி ஈரானுடைய தொலைக்காட்சியும் இந்த செய்திகளை சுட்டி காட்டி இருக்கின்றன. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மார்ச் மாதத்துல மட்டும் ஒரு நாளைக்கு
1.84 மில்லியன் பீப்பாய்கள் பேரல்கள் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்திருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறோம், ஈரானுடைய எந்த கப்பலுக்கும் போக முடியாதுங்கிறாங்க. ஆனால் மார்ச் மாசத்துல மட்டுமே அவங்க 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பேரல்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. வர்த்தக புலனாய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய கெப்லருடைய அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா, பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் அதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மார்ச் 15 முதலாக ஏப்ரல் 14 வரைக்கும், மார்ச் மாதம் 15 இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் உண்டான காலப்பகுதியை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்குமே ஈரான் 55.22 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் ஏற்றுமதி செய்திருக்கிறது. இந்த காலப்பகுதிக்குள்ள மட்டும் 55 மில்லியன் என்று சொன்னா அப்ப எவ்வளவு பேரல்களை அவங்க ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்கிறத கவனிச்சு பாருங்க. ஈரான் சார்பாக இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த, இஸ்ரேலுடைய மொசாதுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த சுல்தான் அலி ஷிர்தாசி என்கிற ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஈரானிலே. அவருக்கு எதிரான சாட்சியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் மேல நீதித்துறை மரண தண்டனை நிறைவேற்றி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த முறுகல் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா சொல்வதை கேட்பதற்கு ஈரான் தயாரில்லை. ஆனால் ஈரான் சொல்வதை கேட்டுக்கொண்டால் அமெரிக்காவுக்கு அது சாதகமாக அமையும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். காசா, லெபனான், ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்களால் நடத்தப்படுகிற அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பி